முடவாட்டுக்கால் சூப்பு பொடி இதுதாங்க 16 வகையான இன்கிரிடியன்ஸ் வச்சு இந்த சூப்பு பொடியை வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இந்த சூப்பு பொடியை வச்சு நம்ம சிம்பிளா எப்படி சூப் வைக்கிறதுன்னு ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்துல 1/2 லிட்டர் தண்ணி சேர்த்துட்டு 2 டீஸ்பூன் முடவாட்டுக்கால் சூப்பு பொடியை நீங்க சேர்த்துக்கலாம். அது வந்துட்டு 1/4 லிட்டர் தண்ணி ஆகிற வரைக்கும் நம்ம வந்து கொதிக்க விடணுங்க. எதுக்காக இவ்வளவு நேரம் கொதிக்க வைக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லாமே ட்ரையான இன்கிரிடியன்ஸ் சேர்த்திருக்கிறதுனால இது கொதிக்கும் பொழுது அதோட எசன்ஸ் வந்து அந்த தண்ணியில இறங்கும். அதனால இந்த அளவுக்கு கொதிக்க வச்சுட்டு இதை வடிச்சு அப்படியே குடிக்கலாங்க. இன்னும் நல்லா டேஸ்ட் வேணும், முடவாட்டுக்கால் வந்து ஆட்டுக்கால் சூப் மாதிரி வேணும் அப்படின்னா நீங்க வடசட்டியில 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கோம் அதையும் சேர்த்துட்டு ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கோம் அதையும் சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயம் தக்காளி எண்ணெயில நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா 4 டீஸ்பூன் முடவாட்டுக்கால் பொடி சேர்த்துட்டு அது கூட 1 லிட்டர் தண்ணி சேர்த்துட்டு 1/2 லிட்டர் தண்ணி ஆகிற வரைக்கும் கொதிக்கணுங்க. இந்த மாதிரி வாங்கினதுக்கு அப்புறம் நீங்க வடிச்சிட்டு எடுத்தோம்னா இந்த சூப் ரொம்ப சூப்பரா இருக்கும். ஆட்டுக்கால் சூப் டேஸ்ட்லயே இருக்கும். இந்த முடவாட்டுக்கால் பொடி வந்துட்டு நம்ம ஓபன் பண்ணும்போது அவ்வளவு வாசனையா இருக்கும். எல்லா இன்கிரிடியன்ஸுமே இருக்கு, உப்பு முதற்கொண்டு இருக்கு. தேவைப்படுறவங்க உப்பு மட்டும் கொஞ்சம் சேர்த்துற மாதிரி இருக்கும். இந்த சூப் வந்து எடுத்துக்கிறதுனால நிறைய வியாதிகள் வந்து சரியாகும் அப்படின்னு சொல்றாங்க. முக்கியமா பாத்தீங்கன்னா கடுமையான மூட்டு வலி, குதிகால் வலி, தசை வலி, உடம்பு வலி, உடல் சோர்வு, அசதி, பித்தம் கூட சரியாகும்னு சொல்றாங்க. எக்கச்சக்கமான பயன்கள் கொண்ட முடவாட்டுக்காலை வச்சு நம்ம சிம்பிளா வந்து யார் வேணாலும் சூப் உடனடியே வச்சுக்கணுங்கிறதுக்காக இந்த பொடியை ரெடி பண்ணியிருக்கோம். இதை வச்சு இந்த மெத்தட்ல நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஃபுட்டி தமிழா ஃபாலோ பண்ணுங்க.